வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். எம்டி ஹேண்ட் சேனல்ல இருந்து கொடூரமான போஜ்புரி மூவி, நோ லாஜிக் சீன்ஸ், இந்தியன் மூவிஸ், ஃபன்னி ஃபைட் சீன்ஸ், ட்ரால் போஜ்புரி தமிழ். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு வீடியோ தான். இது என்ன மூவி என்னன்னு தெரில. அதான் ஒரு படத்தை எடுத்து அதில் வர நோ லாஜிக் சீன்ஸ்லாம் வச்சு செய்ய போகிறாங்க. பிஎன்ஜி விஎஃப்எக்ஸ்லாம் பேர் போன ஒரு இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். ஐ மீன் அந்த இண்டஸ்ட்ரியில் நல்ல நல்ல படங்கள்லாம் இருக்கா என்னன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வர ஒரு இப்போ நம்ம கூட ஜேகே வீடியோ ஒன்று பார்த்தோம்ல, தைரியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம்ல, அந்த மாதிரியா ஷார்ட் ஃபிலிம் டீம் பண்ணுறதுக்கான ஒரு டீம் வச்சு தான் ஒரு படமாக எடுக்கிறாங்களா ரொம்ப கம்மி பட்ஜெட்டில்? அந்த வீடியோவே செக் பண்ணி பாருங்கள். ஜேகே வீடியோ ஐக்காலில் தரேன், என் ஸ்க்ரீனில் கூட வரும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு டீம் வச்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்களா? லாஜிக் எதுவும் இல்லாமல், பட்ஜெட் கம்மியாக, ஆக்டிங், சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப கம்மி பண்ணி சும்மா பேருக்குன்னு எதுவும் படம் எடுத்து ஒரு ஃபன்னாக விடுறாங்களா? எல்லா மக்கள்லாம் வச்சு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி தெரில. இல்லை போஜ்புரியில் நல்ல மூவிஸ் இருந்தால் அது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நோ லாஜிக் சீன்ஸ். வெல்கம் வெல்கம் வெல்கம். பேட் ஆக்கன்றோ எல்லாம் சுட்டோய்த்திர ஆக்கன்றோ. இதுதான் அவங்க லாங்குவேஜ் போல, போஜ்புரி லாங்குவேஜ். ನಮ್ಗೆ ಆತಾರ அவர் சாதாரணமா நகத்தை கடிச்சு துப்புனாலே அருவாளா மாறிடும். நகை அருவாளை மாறிடுச்சா? நான் ஏதோ அருவாள் யாரும் வீசுறாங்க போல நினைச்சேன். உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதுங்க, நான் மனுஷன். நானும் இது ஒரு ஃபேண்டசி மூவி போல அதுலதான் நடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இது ஒரு நார்மலான படம் தான், அதுலயே இப்படி பண்றாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? வயிறு எரியுதுடா எனக்கு. ஏன் இப்படி பண்றாங்க? எல்லாம் கலாய்ப்பாங்கன்னு தெரியாதா? இல்ல அவங்க மக்கள்லாம் பாப்பாங்களா? எல்லாம் ஏலியன்ஸ். நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. இது ஆக்சுவலா அது சர்காஸ்டிக்கா அவங்கள கிண்டல் பண்ணி தான் அவர் வச்சிருக்காரு பாண்டிராஜ், தலைவன் தலைவி மூவில. இப்ப ஹீரோயின் வந்துட்டு புல்லட் ஓட்டிட்டு வராங்க. வழக்கம் போலதான் அவங்களுக்கு வந்து பிரேக் பிடிக்கல. வந்துட்டாரா ஹீரோ. என்னடா இவனுக்கு இப்படி கயிறு கட்டி கொண்டு போறாங்களா? சை, எனக்கு இதான்டா இவனோட பிடிக்க மாட்டேங்குது. எவ்வளவு சொன்னாலும் இவன் இஷ்டத்துக்கு பண்ணுங்கறான். போஜ்புரியை பொறுத்த வரைக்கும் அந்த காத்தாடியில அந்த புல்லட் பறக்குதுன்னு வச்சா கூட நம்புற மாதிரி இருக்கும். அவங்க அந்த காத்தாடி வச்சுக்கிட்டே புல்லட்ல வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த காத்தாடி வேகமா சுத்தி புல்லட் பறக்குதுன்னு வச்சிருந்தா ஓகேடா, இது போஜ்புரி சினிமான்னு நம்ம ஒத்துக்கலாம். என்னப்போ இது மாதிரி பிஎன்ஜி எஃப்எக்ஸ், நோ லாஜிக் சீன்ஸ் எல்லாம் இருந்தா தான் போஜ்புரி மூவி. என்ன ஸோ அந்த தைரியம் அந்த ஷார்ட் ஃபிலிம்ல கூட ஏதோ பசங்க ஏதோ எடுக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? பட்ஜெட் வச்சு இவ்வளவு ரோலிங்க போட்டான்டா. இதுவும் கம்மி பட்ஜெட் தான், பட் படத்துக்கும் கம்மி பட்ஜெட் தான், இருந்தாலும் தேவையாது அப்படின்ற மாதிரி செலவு பண்ணிட்டு கீழே கொண்டு வர வரைக்கும் அந்த புல்லட் அப்படியே அந்தரத்திலேயே நிக்குது அதே இடத்துல. நீங்க எப்போதுமே இப்படிதானப்பா, காலங்காலமா இப்படிதான் இருக்குது. நானும் நிறைய டைம் இவரை பார்த்துட்டேன். இவர் ஹீரோயினை பறந்து பறந்து தான் போய் காப்பாத்துறாரு. நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காரா? ஒரு போஜ்புரி நாயகனா? சக்தி இருக்கு. போஜ்புரி சூப்பர் ஸ்டார். இவர்கிட்ட இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேனா தோத்துருவாங்க. ஏன்னா அவங்கள விட இவரு தான் அதிகமா பறந்து சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம ராஜவேலு, எம்ஜி ராஜவேலு. இப்போ அதாவது அந்த ஜேகே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நோ லாஜிக் சீன்ஸ் தேடிட்டு இருக்கும் போது ஒரு படம் ஒன்று சிக்கினுச்சு. யூடியூப்ல எல்லா வீடியோ படம் இருக்கும் போல. அந்த படத்தை பார்க்க தான் தெரிஞ்சது அது என்கிட்ட சிக்கல, நான் தான் அந்த படத்துக்கிட்ட சிக்கிட்டேன். அவனே செத்தங்கடா, அவங்க கிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அது ஒரு போஜ்புரி படம் தான். ஃபர்ஸ்ட் சீன் Give a beautiful kiss to your great king baby. Come. இப்போ இவங்க தான் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்.
இவங்க வந்துட்டு அந்த ஹீரோயினை ராகிங் பண்றாங்க. ஸ்கூலு காலேஜ் ஐடி கம்பெனி எல்லா இடத்துலயும் இந்த பவர் கலாய்ப்பாண்டா. ஹீரோயின்யா பாருங்க. பறந்து பறந்து வரும். எனக்கு ஏர்ல பிக்கப் பண்ணிட்டாரே. எப்படி சிடபிள்யூசில அவங்க வந்திருக்காங்க, நல்லா இருக்கு பாக்க. நம்மள ஹீரோ என்ட்ரி சிவகாமி தேவி அப்படின்றாங்க. எத்தனை பேர் சிடபிள்யூசி எல்லாம் பாப்பேன்னு தெரியல, நான் பாப்பேன். ஹீரோ பேர் வந்து விஷால். சத்யராஜ் மாதிரி இருக்குல்ல, அவரோட என்ட்ரி ஒரு சில படங்கள் எப்படிதான் இருக்கு. யாருங்க இவரு பாக்குறதுக்கு ஒரு இந்த படங்கள்லாம் கலைக்கிறவங்க தான் சத்யராஜ் படம் பண்ணிருப்பாரோ. அந்த சின்ன பையன் மாதிரி ஒரு படத்தை பண்ணிட்டு இருப்பாருல, காலேஜ் +2 ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பறந்து வந்தது கூட காமெடி கிடையாது, ஒரு எஃபெக்ட் ஒன்னு போட்டாங்க. இங்கிலீஷ் காரனா என்ன எத்தனை லேயர்ஸ் வருது. காம்பவுண்டே கிராஸ் பண்ணிட்டாரு, கேட்டே தாண்டி போயிட்டாரு. பரவாயில்லைங்க, அவன் ட்ரை பண்ணட்டுமே. 24 லைஸ் பர் செகண்ட் தான் சினிமா, மேஜிக் கார்பெட் தான் சினிமா. பண்ணட்டுமே. செம்மையா இருந்துச்சு அந்த கோட்டு. 24 லைஸ் பெர் செகண்டா. அந்த குழந்தைய காப்பாற்றணும், அந்த காதலியை காப்பாற்றணுன்ற எண்ணம் தப்பா? அதனால ஓட்டிட்டு போறானே, ஒரு ரெக்கையை கட்டிக்கிட்டு பறந்து கூட போயிட்டு போறானே. ஏன் நம்புங்களே, ஏன் நம்ப கூடாது? $1 மில்லியன் எஃபெக்ட் அது. அதுக்கா இதெல்லாம் நம்ப முடியாது. பண்ணுங்கடா. ஆனா இந்த எஃபெக்ட் 24 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் சொல்லுவோம். 24 லைஸ் பெர் செகண்ட்ன்றது நல்லா இருக்கு கேட்க. என்ன நடக்கும்? சாங் அதானே உலக வழக்கம். ஒன்னும் நடக்கல. ஹீரோயினை ஹீரோ காப்பாத்திட்டாரு, பறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறத காமிக்க மாட்டாங்க, 2 பேரும் அந்த ரொமான்டிக் அந்த ரியாக்ஷன் காமிக்க மாட்டாங்க, எதுவுமே காமிக்க மாட்டாங்க. கட் பண்ணா சாங். நீங்க சாங் போயிடுங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நானே நிறைய பண்ணியிருக்கேன். தமிழ் படம் 2, தமிழ் படம் 3க்கு தான் வெயிட்டிங்க. நிறைய படம் வந்துருச்சு, கண்டென்ட் அவளுக்கு அள்ளி கிடக்கும். இருக்காது. நீ ஒரு கேனையன் தெரியும். ஸ்கிரீன் பிளே எழுதிட்டு இருப்பான்னு தோணுது, இல்ல படம் பண்ணிட்டு இருப்பாங்களா. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாங்குன்னு சொன்ன போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு படத்துல எத்தனை சாங் இருக்கலாம்? ஒரு 3, 4, ஒரு 5, ஏன் ஒரு 7, ஒரு 8, 10, என்ன போயிட்டே இருக்காரு. 12 சாங். சரி, 12 சாங் இருக்கட்டும்னு வச்சுக்கீங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. எதுக்காக வருது, என்ன ரீசனே தெரியாது, ஆனா 10 நிமிஷத்துக்கு ஒரு சாங் வந்துடும். இந்த இடத்துல ஒரு ஐட்டம் சாங் சொன்னாங்களே. ஓ, ஐட்டம் சாங்கான டைம் வந்துச்சுல. இந்த சாங் எதுக்காக? தமிழ் படம் 2 இருக்கு. அம்மா பையன் சென்டிமெண்ட் சாங். அடுத்து அப்பா பையன் சென்டிமெண்ட் சாங். அடுத்து இப்ப பார்த்த சாங் தான் ஹீரோ ஹீரோயின் சாங். அடுத்து நாய்க்கும் ஹீரோக்கும் ஒரு சாங். அடுத்து ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ஒரு சாங். ஐயோ, மீண்டும் 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 வந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஒரு 10 நிமிஷத்துல ரொமான்டிக் சாங். அடுத்து ஹீரோக்கு இன்னொரு சாங். இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காதடா. அடுத்து ஹீரோக்கும் செகண்ட் ஹீரோயினுக்கும் சாங். செகண்ட் ஹீரோயின் வரையா? போங்கடா, கடுப்பேத்தாங்கடா, போங்கடா. உள்ளு சீரிஸோட பேசிக்கே இங்க தான் இருக்கு. ஒரு நிமிஷம். குனிந்த தலையும் கூறான பாரியும் ஒரு எதிர பாத்துக்கிட்டா என்ன மட்டும் மன்னிச்சுக்கிறாயப்பா. அடுத்தது என்னன்னா 2 ஹீரோயினும் ஹீரோவை வந்து மிஸ் பண்ற ஒரு சாங் வரும். தலைவலி தான்டா. அடுத்து நாய் வச்சு ஒரு சாங் வரும், அது வந்து ட்விஸ்ட். அது ஒரு சூப்பர் மேட்டர் இருக்கு, அதை நான் கடைசியா சொல்றேன். சீன்ல எதுவும் பங்கம் பண்ணிருப்பாங்களோ. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. அடுத்து வில்லனுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சாங். வில்லனுக்கு கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு தேசப்பற்று சாங். மொத்தம் 12 சாங். இதுக்கே மல்லா குழந்தை அப்படியே சில இவர் இருக்காருல, இவர் வந்து எங்க ஊர்க்காரலாம். நான் பாத்திருக்கேன், எங்க ஊர்ல கூட பாத்திருக்கேன். அந்த போலீஸா இருக்காருல, முதுகுளத்தூர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். சாங்ஸ் கழிச்சிட்டா
வெறும் கொட்டதான் பேக்கரியில டீ குடிச்சிட்டு படம் இருக்காரு. வேணா, இப்ப இருக்காரா என்னன்னு தெரியல, பார்க்கல. இதோட சாங் போதும். அடுத்து ஒரு சில காமெடியான சீன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஐஷோ ஸ்பீட் இருந்தது தெரியாதாமா? அது எப்படின்னா ஹீரோயினுக்கே தெரியாம உள்ள படுத்திருக்காராம். என்ன பண்றீங்க? என்னடா இது அப்பா? அவங்களுக்கே தெரியாம எப்படி இவன் வந்து உள்ள உட்கார்ந்துக்கிட்டு சரி விடுங்க, அதுக்குள்ள நம்ம போவானா. ஐஷோ மீட்டுன்னு வந்துட்டாரு போல அவரு. இந்த கரும்புலாம் முடிஞ்ச பிறகு ஐஷோ ஸ்பீட தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? பாகிஸ்தான் வரைக்கும் ஹீரோ போறாரு. ஜின்னா இன்டர்நேஷனல் பாகிஸ்தான் கிடையாது, அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. செட்டா பிஎன்ஜி எஃபெக்ட்ஸா வழக்கம் போல. ஏய் இதுக்கப்புறம் படம் முழுக்க கிரீன் பேன் பண்ணல, ஏன்னா ஏதோ கவர்மெண்ட் வந்து பாகிஸ்தான் சம்பந்தம் எந்த இதுவும் இருக்கக்கூடாது மீடியால அப்படின்ற மாதிரி ஏதோ அனௌன்ஸ் பண்ண நினைக்கிறேன். பாருங்க ஜி. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இவர் ஜெயிச்சிராரு. ஹீரோ தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கனால பாகிஸ்தானுக்கு ஃபைனல்ஸ்ல டஃப் ஆயிடும், பாகிஸ்தான் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு பாகிஸ்தான் வில்லன் ஒருத்தன் வரான். இன்டர்மிஷனே இதுதான். அங்க விட்டாயா இன்டர்வல் பிரேக். இப்படி ஒரு பெப்பான இன்டர்வல் இதுவரைக்கும் எந்த படத்துல நான் பார்க்கல தம்பி. அப்படியே இப்ப ஹீரோவை கொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஹீரோ ஹீரோயின் ஜாலியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோயினா பவர் ஹீரோயின் அடிக்க போதா? ஹீரோயின் இல்ல. இப்ப இந்த சீன் பார்த்திருப்பீங்க. அவன் மறைஞ்சு இருந்து சுடுறான். தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு ஜம்ப் பண்றானால தெரியாம பண்றானா என்னன்னே தெரியாது. சாரிடா தெரியாம பண்ணிட்டேன். ஆனா தப்பிச்சிட்டான். சரி தப்பிச்சோன்னா எவன்டா ஷூட் பண்ணு சொல்லிட்டு பாப்போம்ல, பார்க்கவே மாட்டான், அப்படியே பேசிட்டு இருப்பான். தெரிஞ்சா தெரியல போல, சும்மா ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ கரெக்டா தப்பிச்சிட்டாரு போல. ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டாரா? என்னடா சீன் இது? நம்ம ஷூட் பண்றான், என்னத்துக்கு பாயினானே தெரியாது. மாசாணின்னு ஒரு பேய் படம் இருக்கும்ல, ரோஜா இருப்பாங்க, ராம்கி இருப்பாங்க. அதுல வந்து ரோஜா வந்து பேய் துரத்திட்டு வரான். அடுத்த சீனே டக்குன்னு மறந்துட்டு வந்து அவங்க நார்மலா இருப்பாங்க, மறுபடியும் பேய் துரத்து டக்குன்னு நார்மலா ஆவாங்க. அந்த மாதிரி இருக்கு அந்த படம். டிவில பாத்துருந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப மொக்க படம் தான் அது. ஹீரோயினும் கண்டுக்கல, அவனும் கண்டுக்கல. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அடுத்து செகண்ட் அட்டெம்ப்ட். சவுண்டே கேட்கல போல, சைலன்சர் போட்டு போறான். இவன் கண்டுக்க மாட்டான். நீங்க 10 பேரா போய் அவனை கொல்லுங்கடா அப்படின்னு வில்ல அனுப்புறான். ஜம்ப் நிறைய பண்ணுவாங்க போல. பிஎன்ஜி எஃபெக்ட்ஸ் தான் தெரியுதுங்களா? இவன் தனியா பாயறான், பைக் எங்கேயோ போயிட்டு இருக்கு. சார் எப்படி கட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவரை மட்டும் கிரீன் ஸ்கிரீன்ல போச்சுட்டு கட் இது பண்ணி வந்துட்டு ஆங் பேக் படத்தோட சேசிங் சீனை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா காட்டுறேன் பாருங்க. அடுத்து ஒரு ஜிம் சீன் வரும். माशाल्लाह आज हम आपको बताएंगे कि मैच कैसे இதுவும் जीता பிஎன்ஜி जाता है। தான் தெரியுது. கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட் அப்படியே தெரியுது. இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இதை விட பரிதாபம் கூட எவ்வளவு குவாலிட்டியா இருக்கும்டா. இப்ப பாரு ஒரு டெமோ காட்டுறேன் பாரு. என்ன பண்ண போற? அந்த பொண்ண பாரு. பிஎன்ஜி விஎஃப்எக்ஸ்க்கு பேர் போனவங்க பரிதாபங்கள். ஏ உன் மூஞ்ச பாரு. ஐயோ இப்ப பரிதாபம்ன்றத டக்குனு எனக்கு ஞாபகம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது கூட நல்லா இருக்கும்டா. நான் இவங்களோட நல்லா அப்படியானே. போஜ்புரி கிடையாதுங்க, பிஎன்ஜி விஎஃப்எக்ஸ்க்கு பரிதாபங்கள் தாங்க பெஸ்ட். எனக்கு என்ன டவுட்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான், செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா இந்த ஹீரோயின் கூட இப்படி பண்ணிட்டு இருக்கா. என்னதான்டா உங்க லாஜிக்? சரி விடுங்க, ஏதோ பண்ணணும் அவ்வளவுதான். சீன் இருந்தா போலாது. நீங்க விடுங்க, நீங்க அதை பத்தி டிஸ்டர்ப் பண்றீங்க. அது ஐயா நீங்க மனசுலயே வச்சுக்க வேண்டாம், நீங்க விட்டுடுங்க. நீங்க இப்ப பாகிஸ்தான்ல ஹீரோ ஸ்டே பண்றதுக்காக ஒரு அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க தான் இவனுக்கு வீடு கொடுத்து சோறு கொடுத்து எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க. वाह सबाना आंटी, तुम्हारे हाथ का पाकिस्तानी सेवई खाने में मजा आया. இப்ப வில்லன் என்ன பண்ணுவான், அந்த அம்மாவை கடத்தி வச்சுக்கிட்டு நீ மேட்சுக்கு போக கூடாது, இவங்களை கொன்னுடுவான்னு சொல்லி மிரட்டுறான். सोच ले. ஒரு பக்கம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னொரு பக்கம் அம்மாவை கடத்தி வச்சிருக்காங்க. काउंटिंग खत्म होने से पहले 1 இங்க 10 எண்டத்துக்குள்ள ரிங்குக்குள்ள வரணும், அங்க அம்மாவை காப்பாத்தணும். டேய் இப்போ நீ சப்பே ஆயிட்டடா அப்படின்னு நினைச்சா உனக்கு எடுத்துருக்கானுங்க. நமக்கு எந்த ஒரு பரபரப்பும் இருக்காது.
அது எமோஷனலா கனெக்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் நீங்க இங்க பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. 3 4 5 10 10 என்றதுக்குள்ள இவர் வந்துட்டு அந்த அம்மாவையும் காப்பாத்திட்டு ரிங்குக்குள்ளே வந்துருவாரு. நோ லாஜிக் சீன். எனக்கு வந்து எனக்கு ஆக்சுவலி புரியல சார். அந்த அம்மாவை மேட்ச் நடக்கிற இடத்துலயே கடத்தி வச்சிருந்தா கூட 10 எண்டத்துக்குள்ள ரிங்குக்குள்ள வர முடியாது. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு அந்த அம்மாவை காப்பாத்திட்டு சேஃபா அனுப்பிட்டு ரிங்குக்குள்ள வந்துருவாரு. போட்டு மரியாதை செலுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப ஜிப்ப திறந்து The Wolf of Wall Street படம். என்ன போட்டு தள்ளிட்டாங்க அம்மாவை. ஏன்டா அவனுக்கு சோறு கொடுத்து வீடு கொடுத்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணா என்ன செங்கலை வச்சு அடி வாங்க வைக்கிற பாவண்டா அந்த அம்மா. அவங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அந்த ஒரு அடியை நீ வாங்கினாதான் என்ன நவுந்துடுற. தயிர் சட்டி உடஞ்சிருச்சு. கூட அந்த அம்மா தயிர் பானை உடஞ்சிருச்சு. அவங்க மேல ஒரு கீரை கூட போடல, இவன் காப்பாத்துறங்கிற பேர்ல வந்து செங்கல் அடி செங்கல் வச்சு அடி வாங்க வைக்கிறான். அவங்க கூட கடத்திட்டு ஒழுங்காதான் வச்சிருந்தான் இல்ல, நீ அம்மா ஹீரோன்ற பேர்ல காப்பாத்திட்டாரு. ரத்தம் ஒழுகுதே. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டான். அங்க வர எண்ணிட்டு இருக்காங்க, டைம் வர முடிய போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா போவாங்களே, அது கூட பண்ண மாட்டாரு. அப்படியே ஸ்லோவா பொறுமையா நடந்து போவாரு. திடீர்னு வந்தான். எங்க இருந்தா அவன்? அந்த ரூம்ல அவன் இல்லவே இல்ல. நீங்க யாரும் பாத்தீங்களா? ஒளிஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன். இந்த ஃபைனல்ஸ்ல வந்து ஹீரோ ஜெயிச்சிடுவாரு, வின் பண்ணிடுவாரு. அந்த மெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க அவருக்கு. அதை வந்து ஆசாசியா அந்த அம்மா கிட்ட போய் காட்டலான்னு சொல்லிட்டு போறாரு. நான் ஜெயிச்சிட்டேன் ஆண்டி. ये देखो आंटी ஆளா முடிச்சு போல. आंटी கத்தியால வில்ல வந்து அந்த அம்மாவை குத்தி கொன்னுட்டான். அந்த கத்தியை வந்து இவர் கையால எடுக்கிறாரு. என்ன கத்தியை காணோம்? சொறி இருக்கு. அந்த கத்தியை எடுத்த உடனே இவன் தான் கொலைகாரன் சொல்லிட்டு சொல்ல. இந்த மாதிரி கத்தி பார்க்கும்போது எனக்கு இந்த சிவாஜி படத்துல ஒரு கத்தி வச்சிருப்பார்ல, டெக்னிக் ஈகிள் சிம்பிள், அந்த ஒரு ஸ்டாச்சுலாம் இருக்கும், அதுல சூப்பரா இருக்கும். இப்போ ஹீரோ வந்துட்டு பாகிஸ்தான் ஜெயில போட்டுட்டாங்க. மறந்துடாதீங்க, பாகிஸ்தான் ஜெயில कि हिंदुस्तानी किक बॉक्सिंग चैंपियन विशाल सिंह को शबाना गिलानी की हत्या के जुर्म में இப்பதாங்க இந்த படம் வேற மாதிரி மாறிட்டு இருக்கும். என்ன மாதிரி முடியலையா சொல்லுங்க, புரியுற மாதிரி. ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா வந்து காணா போயிடுவாரு. அந்த அப்பா வந்துட்டு அதே பாகிஸ்தான் சிறையில இவ்வளவு வருஷமா இருந்திருப்பாரு. அன்பு மவனே, டாடி இஸ் கமிங் டவுன். எப்படி ஒரு ட்விஸ்ட்! எப்பா எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்களா. புதுசா இருக்கு சார், ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதான் சொன்னேயா, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதை இது வரைக்கும். மீனாட்சி சௌத்ரிமா இருந்தாங்க டக்குன்னு பார்க்கும்போது. एक बार फिर से आपका स्वागत है। अभी अभी हमारे सूत्रों से ये पता चला है, हिंदुस्तान की तरफ से शार्क किक बॉक्सिंग में जाने वाले विशाल सिंह फाइनल। இப்ப ஹீரோ வந்துட்டு பாகிஸ்தான் சிறையில இருக்காரு. நியூஸ்ல வந்துட்டு உலகம் முழுக்க தெரிஞ்சிட்டு அந்த நியூஸை பார்த்துட்டு இந்தியாவுல இருக்கிற ஹீரோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. अरे बावला ते जैबे विशाल के बचावे कौन कहेला। எப்படியாவது என் பையனை பாகிஸ்தான் ஜெயில இருந்து அழைச்சிட்டு வரணும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை அனுப்புறாங்க. அந்த ஆள் யாருன்னா ஒரு நாய். ஓ அதான் அந்த நாயா, அப்புறம் சொல்றேன்டாரே. பயப்படாத பயப்படாத பயந்து சாகாத. कि जानवर इंसान से प्यार ना करेला। அவங்க வளர்த்தாங்களே ஒரு நாய், அந்த நாய் தான் காப்பாத்த போகுது. ஹீரோக்கு நாய்க்கு ஒரு சாங் சொன்னாரே. எனக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. மேப்ல பார்த்துட்டு போதா நான் எடுத்துக்கிட்டே போகுது பாகிஸ்தான். இந்தியாவில் இருக்கிற ஒரு நாய் வந்துட்டு பாகிஸ்தான் போகணும்னா எப்படி போகும்? ஒரு நாய்னா மோப்பம் முடிச்சு தானே ஒரு இடத்துக்கு போகும். அப்படி தானே நம்ம பார்த்துருக்கோம், பழகிருக்கோம். ஆனால் இந்த நாய் என்ன பண்ணுது? கூகுள் மேப் போட்டு போகுது பாகிஸ்தான் வரைக்கும். சத்தியமா சொல்றேன்டா, ஏவி நெய்ய பச்சட்டேற ஆவி கூட உங்களை மன்னிக்காதடா. பிஓகே அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு அப்படின்றது எனக்கு ரீசெண்டா அந்த வார்ல தான் தெரிஞ்சு. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு. டிடிஎஃப் வாசனோ இல்ல செரி விலாக்ஸோ இவங்களால கூட போக முடியாது. நான் வந்து மொத்தமாவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிதான் நினைச்சேன். பார்த்தா பிஓகேன்னு ஒரு பகுதி இருக்கு. எப்ப கூகுள் மேப் பாக்குதா? அந்த மொபைல போடுங்க, கூகுள் மேப் பார்த்து போகுது. எனக்கு ஏதாவது வச்சு வாயில பிடிக்கும் போது
பார்டரை கிராஸ் பண்ணிட்டு போதா. அடே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இதுல தாங்க நான் செத்துட்டேன் உண்மையாவே. நாடு விட்டு நாடு. அடுத்து எப்படியோ அந்த நாய் வந்து பாகிஸ்தான் ஜெயிலுக்குள்ள வந்துரும். பார்க்கல. அந்த நாய் ஜெயிலுக்குள்ள வந்ததும் ஹீரோ வந்துட்டு விசில் அடிச்சு அந்த நாயை கூப்பிடுவாரு. உடனே ஹீரோட அப்பா வந்துட்டு இந்த விசில் எப்படி உனக்கு தெரியும், இது எங்களோட ஃபேமிலி விசில் ஆச்சே. ஓ இப்பதான் அப்பானே தெரியுது போல. அன்பு மலர்களே. இந்த தமிழ் படத்துல பாட்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஓ இந்த பழைய படத்துலயுமே அதெல்லாம் இருக்கு. இந்த விசில வச்சு இதெல்லாம் தமிழ் படமே வந்திருக்கும். பையன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இந்த படம் வந்து 2016 ரிலீஸ் ஆன படம். இப்பதான் இவனுக்கு வந்து எம்ஜிஆர் காலத்திலே இருக்கானுங்க. ஏகா இவனுங்க இன்னும் 80s தானலேக்கா ஓலி பாய்ஸ்ங்க. கடைசியா அப்பனும் பையனும் அந்த பொண்ணையும் நாயை ஆச்சிக்கிட்டு வில்லனை பைக்லயே துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன ஓடி தானே போயிட்டு இருக்காங்க. தான் எடுத்து வச்சிருக்கானுங்க. என்ன அவங்க கல்யாண கட்டப்புல இருக்காங்களா என்ன? இந்த படத்துல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஒரு கிரீன் மேட் இருந்தாலே போதும் நம்மளால ஒரு படத்தையே எடுக்க முடியும்டா. இவங்களும் கிரீன் ஸ்கிரீன்ஸ் தான் இருக்காங்க. ஆனா ஏன் பரிதாபங்களோட குவாலிட்டி கம்மியா இருக்கு? ஒருவேளை கேமரா சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒட்டல சரியா. சும்மா நம்பற மாதிரி சொல்லுங்க. நம்பர் ஏதோ பிங்கிஷ் கலர்ல தெரியுது. அவங்களோட ஃபேஸ் ஸ்கின் எல்லாம் தெரியுதா? கலர் கிரேட் சரியில்லை. கடைசியா குடும்பமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்களும் வந்துட்டாங்க. என்ன கதை என்னன்னே புரியலையே. ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய ட்விஸ்ட் தான். இவர் பார்வை பாருங்களேன். ரெண்டு பேரும் முடிச்சாங்க. அவனும் வேணும் இவன். ரெண்டு பேர் தான் மேடம். ரெண்டு பேர் கிடையாதுங்க, யாரோ ஒருத்தரோட ரெண்டு பேர் தான் மேடம். ரெண்டு பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி ரெண்டு பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. பரவாயில்ல. அதோட இந்த கன்றாவியான படம் முடியுது. இதை விட கூட்டினா ஆனா இப்படி ஒரு படத்தை வந்துட்டு காரி துப்புவானுங்க, கமெண்ட்ஸ்ல கழுவி கழுவி ஊத்துவானுங்க நினைச்சா எல்லாம் நைஸ் மூவிங்கிறானுங்க, பயங்கரமா இருக்குங்கிறானுங்க, எல்லாம் வந்து ஹார்ட்டா போட்டு விடுறானுங்க. அவ்வளோ பாராட்டு மழைகள் வந்து பொழிகிறானுங்க. அப்படி செலிப்ரேட் பண்றானுங்க இந்த படத்தை. இன்னும் இந்த படத்துல நிறைய சும்மா ஏதோ ஃபேமஸ் ஆன்னு சொல்லி பண்ணிருப்பாரு போல. வாய்ப்பு கிடைச்சா இந்த அதான் வந்துட்டாரே இவர் வீடியோலயே வந்துட்டாரே. கட் பண்ணி போட்டு 24 hours சும்மா வரும். ஒரு 3 hour வேஸ்ட் பண்ணலாம்ல ஜாலியா, அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். லாஸ்டா சொன்னா அல்டிமேட்டுங்க. ஓகே கமெண்ட்ஸ் அதான் கமெண்ட் போட்டவங்க எல்லாருமே போஜ்புரி மக்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைடு எப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடாக இருக்கட்டும் இல்லை வேறு போஜ்புரி தவிர வேறு யார் பார்த்தோம்னா அது தெரிஞ்சு கமெண்ட்டில் கழுவி ஊற்றிருப்பாங்க. ஓகே அனதர் மூவி. இன்னைக்கு பேக் டு பேக் 2 மூவிஸோட ரிவ்யூ பார்த்தாச்சு. ஒன்று வந்து ஜேகேவோட தைரியம் வேட்டை, இப்போ போஜ்புரி மூவி நோ லாஜிக் போஜ்புரி மூவி. சில போஜ்புரி மூவிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டைட்டில் என்னெல்லாம் தேவையில்ல. போஜ்புரி மூவி 1 2 3 அப்படின்னு தான் போயிட்டே இருக்கும் போல். என்ன டைட்டில் எதாக இருந்தால் என்ன உள்ள என்னத்தையோ பண்ணி வச்சிருக்க போகிறாங்க. எதையாச்சும் ஒன்று போட்டு கிண்டி ஏதாச்சும் வச்சுருக்க போகிறாங்க. பிஎன்ஜி எஃப்எக்ஸ்ன்ற பேரில் சொல்ல நான் அது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்கில். பரிதாபங்கள் அவர் சொன்னோன்னா எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆச்சு. ஆமாம்ல நம்ம பரிதாபங்கள் இருக்காங்க பிஎன்ஜி விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுல, அதனால குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும். இது ஏன் ஒரு படமாக எடுக்கிறாங்க இன்னும் ரொம்ப குவாலிட்டி இல்லாமல் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில நம்மங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேங்க. Thanks for watching. இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் content from Varan.